அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மழைக்காலங்களுக்கு ஏற்ற காரம் சாரமாக சுல்லுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானவை 3 வெங்காயம் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். 3 தக்காளி, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 முழு பூண்டு, 2 பூண்டு கூட போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் 1/4 கப்பு கண்டிப்பாக எடுத்துக்கின்னு. இது கத்திரிக்காய் 4 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 6 கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு 4 எடுத்து, பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வதங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. பிஞ்சு கத்திரிக்காயோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ அந்த கத்திரிக்காவை நான் என்ன செய்தேன்னாக்கா, காம்பு பகுதியை பாதி காம்பு பகுதி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு, அந்த கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி ஒரு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு, அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் நான் போட்டுட்டு, அப்புறம் அந்த தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு தான் அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி தான் வச்சுருக்கேன். ஆயில் ஒரு 5-4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கி வரணும். அந்த நிறம் அந்த தோல், கத்திரிக்காயோட தோல் நிறம் மாறணும். மாறி வதங்கி வந்தோடனே தனியாக எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றணும். இந்த கத்திரிக்காய் குழம்பு கார குழம்பு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வத்தல் குழம்பு எப்படி செய்கிறோம் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இந்த மழைக்காலங்களுக்கு காரசாரமாக சாப்பிடும் போது தான் அருமையாக இருக்கும். ஒவ்வொரு ரெசிபியாக நான் மழைக்காலங்களுக்கு ஒவ்வொரு ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவோட. பாருங்கள், அந்த செய்முறையுடன் செய்து நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ரெசிபியும் நம்ம செய்முறை மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ரெசிபி சுவை அருமையாக வந்துடும். நல்லா அந்த நிறம் மாறிடுச்சு. ஒரு தட்டுக்கு மட்டும் மாற்றிடுவோம். நல்லா நிறம் மாறணும், நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த குழம்பு செய்து தான் போடணும். ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. கத்திரிக்காய் எடுத்துட்டேன். இப்போ அதே ஆயிலே போதுமானது. நான் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த மசாலாலாம் சேர்க்கும் போது கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு, கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு சேர்த்துட்டு, பூண்டுலாம் சேர்க்கக்கூடாது. இவ்வளோ தான். இது வதக்கி இது மசாலா சேர்த்து நம்ம அரைச்சிடணும். பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடன்னு. இதுக்கு தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய் 1/4 கப்பு அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, கம்மியாக சேர்த்தா போதும். 1/4 கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு இதுக்கு மசாலா சேர்த்துருவோம். குழம்பு பொடி நான் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா மல்லித்தூள்லேயே மஞ்சத்தூள்லாம் இருக்குது. அதனால் நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் தான் சேர்ப்பேன். கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னா மட்டும்தான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்பேன். தேவையான அளவு உப்பு இப்போயே போட்டுக்கிட்டேன். அப்புறம் காரம், புளிப்பு, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு எந்த ரெசிபி செய்தாலும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் இந்த செட்டிநாட்டு கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு சேர்க்கணும். சூப்பராக இருக்கும். சாதா குக்கிங்லேயும் செய்யலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது சுவை கூடுதலாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணுங்க. சுருளை வதங்கின பிறகு இதை ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம். அரைச்சி இது பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி கூட சேர்க்க வேணாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. நான் தண்ணிலாம் கொஞ்சம் கூட சேர்க்கலை. எல்லாத்தையும் இப்போ ஆறிடுச்சு. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். இது தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் விட்டுக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். அதிகமாக விட்டுறாதீங்க. இது திக்னஸாக இருக்குன்னு. அதே மாதிரி புளி நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அது திக்னஸாக கரைச்சிக்கணும். நம்ம 3/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் கரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு அதே மண் சட்டியை வச்சு அடுப்பை ஆன் பண்ணி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு
1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான் வந்து தாளிப்பு. அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் கொடுத்துட்டு கருவேப்பிலை கொடுத்து, வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு வதக்கி விட்டுட்டு, ஏன்னா ஷார்ட்டாக தான் வீடியோ காமிக்க முடியும், நல்லா வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு தக்காளியை கொடுத்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே மசாலாலாம் சேர்க்கணும். மசாலாலாம் சேர்த்து அரைச்சிட்டோம். பச்சை மிளகா 3, பூண்டு வந்து முழு பூண்டு வந்து 1 எடுத்து உரித்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துப்போம். இதுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டால் நல்லா வந்து கலராகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மற்ற மசாலாலாம் வந்து நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். அதனால் இப்போ வந்து எதுவுமே சேர்க்க வேணாம். நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்துட்டோம். நல்லா வதங்கின பிறகு அந்த மசாலாவையும் கொடுத்துட்டு, அதன் பிறகு நம்ம புளி கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுதை நம்ம வந்து இதில் கலந்து விட்டுட்டு அப்புறம் புளி கரைச்சலை ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், அவ்வளோதான். வதங்கின பிறகு அடுத்தது என்னென்ன சேர்க்கணுமோ அது நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அருமையாக இருக்குது. சாதத்தோடு சாப்பிடும்போது பிசைஞ்சு சாப்பிடும்போது எனக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலைங்க, அரைச்சிட்டு அந்த விழுதை பட்டு போல் இருக்குன்னு விழுதை சேர்த்துட்டு குழம்புலையே வந்து கொஞ்சம் தண்ணியும் வந்து மிக்சி ஜாரில் ஊற்றி கலந்து விட்டுட்டு இப்போ புளி கரைச்சல் 3/4 கப்பு அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டு நான் வந்து திக்னஸாக ஊற்றிக்கிட்டேன். புளி கரைச்சல் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போதுமானது. நம்ம குழம்பு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் புளிப்பு தன்மையாக தான் இருக்கும் என்னோடய புளி, அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் லெமன் சைஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம குழம்பு செய்கிறோமோ, எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் திக்னஸாக கொஞ்சமாக தான் நான் வச்சுக்கிட்டேன். நல்லா வந்து ஒரு கொதி விட்டு அப்புறம் கத்திரிக்காவை வந்து நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி போடாதீங்க. ஒரு கொதி வந்து மூடி போட்டு ஒரு கொதி வந்து அப்புறம் கத்திரிக்காவை வந்து நம்ம போடணும். அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும். அப்புறம் இடையிலையும் நம்ம கிளறி விடணும். நான் கத்திரிக்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டேன். அப்புறம் நல்லா வந்து இடையிலையும் நல்லா கொதி வந்து இடையிலையும் கிளறி விட்டு திரும்பவும் வந்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு கொதி விட்டு, ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் திக்னஸாக தான் செய்தேன். நல்லா கெட்டி பதமாக வந்து ஆனால் தான் வந்து அந்த சாதத்தோடு அந்த கத்திரிக்காயோட அந்த குழம்போடு நம்ம சாப்பிடும் போது தான் அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் வந்து நான் போட்டிருக்கேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபிகள் பிடிக்கும் அப்படிங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வந்து காரம் சாரமாக செட்டிநாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பகிர்ந்து சாப்பிட்லாம் வாங்க அனைவரும். இது சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அருமையான சுவையாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மலைக்கும் அந்த காரசாரமாக சுள்ளுன்னு சாப்பிடும்போது சுவை வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். நல்லா ரெடி ஆகிட்டாங்க இவங்க. நல்லா இந்த திக்னஸ் பதத்துக்கு வருன்னு ஒரு பவுலில் மாற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.